Hi all, welcome to Vishine Academy. இன்னைக்கு நம்ம aptitude series ஓட class 6 பார்க்க போறோம். So இதுல வந்து square and square root ஓட part 1. So part 1ல நம்ம square values வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கான shortcut tricks என்ன அப்படின்றத நம்ம டீடைல்டா வந்துட்டு பார்க்க போறோம். So first வந்து square அப்படினா என்ன அப்படினு சொல்லி பார்க்கலாம். So இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை அதே நம்பரால நீங்க மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்கொயர் ஆஃப் 2 அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ the number is multiplied with itself. ஸோ அதே நம்பரோட நம்ம மல்டிப்ளை பண்ணி வர ரிசல்ட், அந்த மல்டிப்ளிகேஷனோட ரிசல்ட் தான் நம்ம ஸ்கொயர் ஆஃப் தட் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ 3 அப்படின்னு இருக்கு. ஸோ 3 நம்ம எப்படி பண்ணணும், 3 into 3. ஸோ 3 3s are என்னது 9. ஸோ அடுத்து வந்து 12. ஸோ 12 into 12. ஸோ 2 2s are 4, 2 1s are 2. So 1 2s are 2, 1 1s are 1. So 4 4 1. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக போட்டு மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். பட் நீங்கள் எக்ஸாம், காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து அப்படிலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போனா நீங்கள் 1லேருந்து 50 வரைக்கும் உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து தெரிஞ்சதுன்னா உங்களால் ஈஸியாக வந்து ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ 12 ஸ்கொயர் வந்து 144ன்னு தெரிஞ்சிருக்கணும். 12 into 12 அப்படின்லாம் போடக்கூடாது. ஸோ அதனால எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் படிக்க முடியுமோ 1லேருந்து 50 வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து படிச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி வேல்யூஸ் இல்லாம மற்ற வேல்யூஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல, இப்போ அதுக்கெல்லாம் வந்து எப்படி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 19. ஸோ 19 வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க டைரக்டா வந்து போட்டுடலாம். பட் இப்போ 19 வந்து உங்களுக்கு தெரியாது. அப்போனா 19ஓட ஸ்கொயர், 19ஓட ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 19 into 19 அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க கொடுத்துருக்க வேல்யூவை ரெண்டா வந்து பிரிங்க. 1ஐயும் 9ஐயும் பிரிச்சாச்சு. இப்போ 1ஓட ஸ்கொயர் என்னது 1, 9ஓட ஸ்கொயர் என்னது 9 9s are 81. இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 9 1s are 9, 9 into 2 எவ்வளோ 18. ஸோ இங்க ஒரு வேல்யூ விட்டுட்டு அந்த 18 வந்து எழுதிக்கோங்க. இப்போ 1 8 plus 8 வந்து 16, ரிமைனிங் 1 மேல இருக்கும். ஸோ 3. ஸோ 19 ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 361. ஸோ அடுத்து 49. ஸோ 49ஓட ஸ்கொயர் அதே மாதிரி ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஸோ 4 into 4 எவ்வளோ 16, 9 into 9 என்னது 81. ஸோ நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 4s are 36, 36 into 2 எவ்வளோ 72. ஸோ ஒரு வேல்யூ விட்டுட்டு 72. 1 0 1 மேல இருக்கு, 7 7 14 1 2. ஸோ 49 ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2401. அடுத்து வந்துட்டு 7.8. இப்போ என்ன இருக்கு, டெசிமல் வேல்யூ வந்து இருக்கு. ஸோ டெசிமல் கொடுத்துருக்கனால ஸ்டெப்ஸ் மாறுமானா கிடையாது. ஸோ 7.8 இருக்கு. ஸோ இதை வந்து 78 கன்சிடர் பண்ணி ரெண்டா பிரிங்க. அப்போ என்ன இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு. 7 7s are என்னது 49, 8 8s are என்னது 64. இப்போ 7 into 8 56, 56 into 2 எவ்வளோ 112. ஸோ 4 6 plus 2 8 0 1 9, அப்புறம் 1 வந்து மேலே இருக்கும் 4 5 6. ஸோ 6084ன்னு வருதா. ஸோ இப்போ ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் இருந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சரில் 2 டிஜிட் தள்ளி உங்களுக்கு பாயிண்ட் வந்து வைக்கணும். ஸோ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டிஜிட் தள்ளி வந்துட்டு வைக்கணும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, 7.8 ஸ்கொயருக்கு ஆன்சர் என்ன 60.84. ஸோ அடுத்த கொஸ்டின் 132 ஸ்கொயர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எத்தனை டிஜிட் இருந்துச்சு, 2 டிஜிட் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே என்ன இருக்கு, 3 டிஜிட் இருக்கு. அப்போ 3 டிஜிட் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொசீஜர் அதே தான், ஆனால் பிரிக்கிறதுல மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நம்ம 2 டிஜிட் இருந்தனால 1 1ன்னு பிரிச்சோம். பட் 3 டிஜிட் இருந்தா இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 2 வந்து வச்சுக்கோங்க. அப்போ 13ஓட ஸ்கொயர் என்னது 169. ஒருவேளை இங்க 13 ஸ்கொயர் கண்டுபிடிக்க தெரியலனா முதல்ல 2 டிஜிட் வச்சு அந்த வேல்யூ வந்து கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 2ஓட ஸ்கொயர் என்னது 4. ஸோ 4 வந்து வெறுமனே 4ன்னு நம்ம எழுதக்கூடாது. எப்படி எழுதணும், 0 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஸோ அப்படி எழுதினாதான் வந்துட்டு கரெக்ட். ஏன்னா 4 நம்ம 0 4ன்னு தானே எழுதுவோம். அடுத்து மறுபடியும் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 13 into 2 எவ்வளோ 26, 26 into 2 உங்களுக்கு ஆன்சர் என்ன 52. ஸோ அதே மாதிரி ஒரு டிஜிட் விட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அப்போ 4 இங்கே 2 வந்துட்டு வருது, 14 ரிமைனிங் 1, அப்போ 7
1. So answer என்ன 17,424. இதுதான் வந்து answer. So next question 17.8. So 17.8 நம்ம 178 கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டா பிரிச்சுக்கோங்க. So 17 ஓட ஸ்கொயர் வந்து 289. 8 ஸ்கொயர் வந்து 8 8 64. அப்புறம் so 8 into 17 136. 136 into 2 வந்து 272. so இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 4 6 plus 2 வந்து 8 9 10 16 1 11 3. இப்போ இங்க எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு? ஒரு டிஜிட். அப்போ நம்ம 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்து வைக்கணும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன 316.84. ஸோ இப்படி தான் வந்து ஸ்கொயர் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 டிஜிட் இருந்தால் 2ஆ பிரிக்கணும். 3 டிஜிட் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட் வச்சுட்டு மீதி இருக்க இடத்துல 2 டிஜிட்டாக நீங்கள் வந்துட்டு பிரிக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட். இப்போ இதே ஸ்கொயர் வேல்யூவில் உங்களுக்கு யூனிட் டிஜிட், அதாவது கடைசி டிஜிட் வந்து 5 அப்படின்னு வந்துச்சுன்னா அது இன்னுமே ஈஸி தான். ஸோ 15னா என்ன பண்ணுவீங்க? 15 into 15 அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். பட் இதுக்கு டைரக்டாக நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். எப்படி பார்த்தீங்கன்னா 5 into 5 என்னது 25. இப்போ 1க்கு அடுத்த நம்பர் என்னது 2. ஸோ அதை வச்சு அந்த டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 2 2. ஆன்சர் என்ன 225. இப்போ அடுத்து 45. ஸோ 5 into 5 வந்து 25. 4க்கு அடுத்த நம்பர் 5. 4 5s are 20. அப்போ 2025. ஸோ அடுத்து 9.5. அப்போனா 95 கன்சிடர் பண்ணிப்போம். அப்போ 5 into 5 என்னது 25. 9க்கு அடுத்த நம்பர் 10. ஸோ 9 into 10. ஸோ 9 into 10 வந்து 90. ஒரு டிஜிட் தள்ளி இருக்கு. அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 90.25. அடுத்து 125. அதே மாதிரி தான். 5 into 5 வந்து 25. 12க்கு அடுத்த நம்பர் வந்து 13. ஸோ உங்களுக்கு வந்து 12 into 12 என்னன்னு தெரியும்? 144ன்னு தெரியுமா? அது கூட இன்னொரு 12 நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்க. அப்படின்னா 12 into 13 வந்து நமக்கு வந்துடும். ஸோ 156. ஸோ 15625 அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 155, அதாவது 15.5. அதை நம்ம என்ன 155ன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ 5 into 5 என்னது 25. 15 into 16. ஸோ 15 into 15 நமக்கு என்னன்னு தெரியும்? 225ன்னு தெரியும். அது கூட ஒரு 15 வந்து ஆட் பண்ணுங்க. 0 1 2 3 4. அப்போ 240. அப்போ 240. அங்க ஒரு டிஜிட் தள்ளி இருக்கிறனால 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 240.25. ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது யூனிட் டிஜிட் எல்லாம் 5ஆ இருந்தா அதை 25ன்னு போட்டு பக்கத்துல இருக்க நம்பரை இன்டூ அதுக்கு அடுத்த நம்பரோட நீங்க மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ இப்படிதான் வந்து நீங்க ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இதோட கண்டினியூஷன் ஆன ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத பார்ட் 2 வீடியோல நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயா விஷன் அகாடமியோட யூடியூப் சேனல்ல வந்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ் வந்து டெய்லி வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதை செக் பண்ணுங்க, உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.